குயிக்காக இட்லிக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தூளாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கும், அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் தென் கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த சிக்கனோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது பேஸ்ட் அரைச்சி வந்துடலாம். ஸோ தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, கொஞ்சமாக மிளகு, இந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்க அளவுக்கு நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு நீங்கள் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணி நல்லா திக்காக நல்லா வழு நல்லா திக்காக தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஸ்டார்டிங் ஆட் பண்ண மறந்துட்டு அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதியம் லன்ச் பண்ணி பார்க்கலாம். சுட சுட சாதம், அப்புறம் மீன் குழம்பு, வவ்வால் மீன் குழம்பு, அதாவது தலை வால்லாம் போட்டு சூப்பரான மீன் குழம்பு. இன்றைக்கி மாங்காய் வீட்டில் இல்லை, அதனால் மாங்காய் மிஸ் ஆகிடுச்சு. மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வவ்வால் மீன் ஃப்ரை. இதுவும் இந்த வவ்வால் மீனில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி ஃபுல்லாக அந்த செதை தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பெஷல், ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடம்பா தொக்கு. அதாவது சில பேர் கனவா மீன் சொல்லுவாங்க, சில பேர் கடம்பா சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கிரேவி மாதிரி வச்சுட்டோம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம ஒயிட் ரைஸில் கூட பெசஞ்சு சாப்பிடலாம். அப்படிலாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.